இன்னைக்கு என்ன ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு நீங்க பார்த்ததுனாலும் சரி, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நெறைய கைடன்ஸ் இந்த வீடியோ வழியாக குடுக்க போறாங்க. எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை ஏஞ்சல் நம்பர் பார்த்துருக்கீங்க? அத்தனையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒன்றாயிருச்சு. அதோட கைடன்ஸ் நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. என்ன கார்ட் கீழ விழுந்திருக்குன்னு பார்க்குறேன். இங்க பாருங்க. கைடன்ஸ்ன்னு சொன்னேன். உங்களோட வாழ்க்கையில ஒளியை ஏற்றக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஏஞ்சல் நம்பர். நீங்க என்ன ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணியிருந்தாலும் சரி. இது ஒரு ரா வீடியோ. சரியா? ஒரு ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஒரு கேசல் முன்னாடி இருந்து இந்த வீடியோவ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க பார்த்திருந்தாலும் சரி, அந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிட்டு வீடியோவ லைக், சப்ஸ்கிரைப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எதற்காக ஷேர் பண்ணணும்? 10 மடங்காக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்கன்னா, சேனலை மறக்காம மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு ஷேர் அந்த பர்சன் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும். சரியா? அதுக்காக தான். நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய டைம் எப்போவுமே சொல்வேன். நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கான மெசேஜ். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தாலும், பிரபஞ்சம் அல்லது ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களோட காதில் விழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப கஷ்டம் உங்கள் காதில் சொல்கிறது. சரியா? ஸோ நம்பிக்கை இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அந்த எனர்ஜி பிளாக்கேஜ் உங்கள் வாழ்க்கையில் எதில் பிளாக்கேஜ் இருந்தாலும் சரி, அதற்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எனக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்ததுனால ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன் இல்லையா, உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு. பின்னாடி சில பேர் நடக்கிறாங்க, அதை தான் பார்த்துட்ருக்கேன் நான். ஓகே, இப்போ பாருங்கள். குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு கார்டு இது. எவ்வளோ கப்ஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவான வாழ்க்கை, நிறைவு, நிறைக்குடமாக இருக்க போது உங்களோட வாழ்க்கை. அதனால தான் பெரியவங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க, நிறைக்குடமாக வைக்கணும், குடத்தை பாதி தண்ணி ஊற்றிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்? ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நிறைக்குடமாக குடம்பு நிரம்பி வழிஞ்சு வர மாதிரி இருக்க போது உங்களோட வாழ்க்கை. அவ்வளோ சிறப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை. சிறப்பான வாழ்க்கையை தான் உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ், நீங்கள் எத்தனை ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துருந்தாலும் சரி, அந்த ஏஞ்சல் நம்பர்ஸின் பிரதிபலிப்பு இதுதான். அடுத்ததாக என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். இவங்க யாருன்னு தெரியுதா? உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஏஞ்சல்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டாள், மீனாட்சி, யாரை வேணால் நீங்கள் கூப்பிடுங்க. சரியா? கிளி வந்திருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் யார் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கா? இப்போது சுக பிரம்ம மகரிஷி. கமெண்ட் செக்ஷனில் சுக பிரம்ம மகரிஷின்னு டைப் பண்ணுங்க, ஆண்டாள்னு டைப் பண்ணுங்க, மீனாட்சின்னு டைப் பண்ணுங்க, கிளின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து 24 மணி நேரத்தில் கிளி உங்களுக்கு கண்ணில் தென்படும். உயிரோடு இருக்க கிளியாவே உங்கள் வீட்டுக்கு வரலாம், அல்லது நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம், அல்லது படத்தில் பார்க்கலாம். நிச்சயமாக கிளி உங்களோட கண்ணில் ஒரு இமேஜாக அட்லீஸ்ட் எங்கேயாவது தென்படும். டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ண முடியல, இந்த வீடியோவில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோ கண்டினியூஸாக இதுக்கு அடுத்தது வரும். கிளியை பார்த்ததும் மறக்காம வந்து நன்றி சொல்லுங்க இந்த வீடியோவில். ஏன்னா இது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ். பணம் விஷயத்தை பற்றி நிறைய உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருந்ததால நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. தொடர்ந்து இனி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. என்ன செய்யணும் அந்த ஏஞ்சல் நம்பர் வந்தா அப்படிங்கிறது ஏஞ்சல்கிட்டே கேட்கலாம். சரியா? என்னை சுற்றி ஒரு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி இங்கே இருக்குது. நிறைய மக்கள் சுற்றி இருக்காங்க. 222 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி நிறைய பார்க்க போகிறீங்க இனிமேட்டு. 222
நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைரியில். 222 அந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்ததும் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு குவிக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன். கண்களை மூடி இப்போவே சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. ஐ ஆம் அ மணி மேக்னெட். நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி. ஐ அட்ராக்ட் வெல்த். என் வாழ்க்கை சிறப்பான மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சிறப்பான மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஐ லவ் ப்ராஸ்பெரிட்டி. தொடர்ந்து இதை அப்புறம் மனசில் சொல்லிட்டே அப்படியே உங்களோட சுவாசத்தின் மீது கவனம் வச்சுட்டு சொல்லிட்டே இருங்க. ஐ லவ் மை செல்ஃப். என்னை நானே நேசிக்கிறேன். அளவு கடந்த அன்பு எனக்கு கிடைக்கிறது. என்னை நோக்கி அனைத்து நல்லதும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டே இருங்க. தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. சரியா? அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாமா? உங்களை 222 அந்த ஏஞ்சல் நம்பர் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சதும் என்ன பண்ணணும்? மேனிஃபெஸ்டேஷன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அழகான வார்த்தைகள் பயன்படுத்துங்க. எங்கெல்லாம் தடை இருந்ததோ அதை எல்லாம் நீக்கியாச்சு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் சரின்னு சொன்னேன். ஆனால் 222 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அடிக்கடி இனி அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் இருந்ததோ எல்லாமே நிவர்த்தி ஆயாச்சு. வேகமாக அந்த முடிவுகள் எடுத்து போயிட்டே இருக்க போகிறீங்க. வேகமாக அந்த பிளாக்கேஜ்லாம் கிளியர் ஆகி நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிவேகத்தில் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. வேகம் அப்படின்னு டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். நம்ப முடியாமல் இருக்கா உங்களுக்கு? எப்படி இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருது அப்படின்னு? எஸ், எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது, உங்களை சுற்றி இருக்கவர்கள் சரியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணில் தென்படும். நல்ல வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்கு கேட்கும். நம்புறீங்க தானே? 100%. ஏன் 100%? எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் வச்சுக்கோங்க. அதிகமாக நிச்சயமாக நடக்கும். சாரி, அது கேமரா கொஞ்சம் சாஞ்சிருச்சு. அதை கூட நான் வீடியோவில் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக. ஓகே, நான் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த எனர்ஜியை மாற்றணும் இல்லையா? என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? இப்போ நடக்கும், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். மிராக்கிளா எல்லா தடங்கல்களும் நீங்கி அடுத்தடுத்து செய்ய போறீங்கன்னு சொன்னேன். வெற்றி வாகை சூட போறீங்க. வெற்றி, விக்ட்ரி, வெற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. வெற்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை கேளுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எம்ஜிஆர் பாடல் கேளுங்க. வெற்றி வரும். வெற்றி உங்களை நோக்கி வந்தாச்சு. ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்க போறீங்க. தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போறீங்க. என்னடா அப்படி யோசிக்க போறேன், என்னடா அப்படி திடீர்னு எடுக்க போறேன்னு யோசிக்கிறீங்கன்னா பாருங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஸ்ட்ராங்கா அந்த விக்ட்ரி உங்களை சேருது, எப்படி அந்த முடிவுகள் எடுத்ததுனால எப்படி அது ஸ்ட்ராங்கா வருதுன்னு மட்டும் பாருங்க. அதனால தான் சொல்றேன், வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு. 10 மடங்காக நீங்க கேட்டது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். நடக்கணும்னு ஆசை இருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிஃப்ரெண்ட் சிட்டிலேருந்து உங்களுக்காக எடுத்து போடுறேன். பலதரப்பட்ட நாட்டிலேருந்து பலதரப்பட்ட மக்களோட எனர்ஜி. எல்லாரும் நல்லவங்க, எல்லா மனிதரும் நல்லவங்க. ஒரு சில பேரோட எனர்ஜி நம்மளுக்கு செட் ஆகிறதில்ல, அவ்வளோதான். அதை விட்டு நம்ம தள்ளி இருந்துட்டு நம்மளோட எனர்ஜி மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த கார்டு என்ன வருதுன்னு பார்த்தலாமா? ஓ மை காட். எல்லா மனிதர்களும் நல்லவங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த சிந்தனை எப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்குதோ, அதை எப்போ நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ, நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லது வீட்டில் சொல்லி கேட்டிருப்பீங்க, என் நேரம் என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு சில பேரோட எனர்ஜி செட் ஆகலை. அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது, இல்லை அவங்க விலகி போயிட்டாங்கன்னு மனசு வருத்தமாக இருக்குன்னு பயப்படாதீங்க.
உங்களோட எனர்ஜியை சுத்தமாக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த கார்ட்லேயும் ஹார்ஸ் பார்த்தீங்க இல்லையா? அதனால தான் சொன்னேன். விக்ட்ரி 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 வி வெற்றி வந்தாச்சு. விஸ்வரூப வெற்றி, அதுவும் விஸ்வரூப வெற்றி. கமெண்ட் செக்ஷன்ல விஸ்வரூப வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். நீங்களே உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? லாஸ்ட் கார்டு எடுத்துட்டுமா? விக்ட்ரி விஸ்வரூப விஸ்வரூப சாரி, கேமரா கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு அதனால. ஓகே, விஸ்வரூப வெற்றி. சாரி, கையில் வைக்க முடியும். விஸ்வரூப வெற்றி உங்களை வந்து சேரணும். பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. பயந்து பயந்து ஐயோ அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சே, அல்லது அந்த பணம் கொடுத்தோமே இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. ஒரே ஒரு குறிக்கோள் மனசுல, விஸ்வரூப வெற்றி விஸ்வரூப வெற்றி. நான் விஸ்வரூப வெற்றி அடைந்து விட்டேன். நீங்க யாரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க நீங்களா இருங்க. நீங்க நீங்களா இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்க போறாங்க. எடுத்துக்கிறதுக்கு தயாரா? ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில், சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரீகா, த டாரட் குயின். 1-to-1 கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி.